வணக்கம். உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். அந்த நீதிபதி கேட்கிறார், நீங்க என்ன சரித்திர ஆய்வாளரா, இல்ல மொழியியல் அறிஞரா, இல்ல கவிஞரா, புலவரா? நீங்க எப்படி இது மாதிரி கருத்து சொல்லலாம்? நீங்கள் பிரபலமான ஒருவராக இருப்பதாலேயே எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? இது மக்கள் மத்தியில ஒரு பிரளயத்தை கிளப்பலையா? உங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இல்லையா? அப்ப மன்னிப்பு கேளுங்க. ராஜாஜி மன்னிப்பு கேட்டார். நீங்கள் கேட்பதற்கு என்ன குறைச்சல்? நீங்கள் கமல்ஹாசனாக இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம். மன்னிப்பு கேட்டாக வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார். எப்படிப்பட்ட அநீதி இது அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏன்னா இதே நீதிபதி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள்ல சங்கிகள் போய் நின்று ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டப்போ, இதுல என்னங்க தப்பு இருக்கு? வழிபாட்டு தலத்துல போய் ஜெய் ஸ்ரீராமும் ஒரு இறைவனோட பேரு தானே, அதனால அந்த பேரை சொல்லலாம் அப்படின்னு அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார். நண்பர்களை தள்ளுபடி செய்தார். அப்படிப்பட்ட சங்கி சிந்தனை உடைய ஒருவர் தான் கர்நாடகாவில் நீதிபதியாக இருந்து கொண்டு நம்முடைய உலகமகா கலைஞர் நம்முடைய கமல்ஹாசனை பற்றி இப்படி ஒரு கருத்து சொல்கிறார். எதற்காக என்றால் ஒண்ணுமே இல்ல, தக் லைஃபோட ஆடியோ ரிலீஸ். அதுல பேச்சு வழக்குல ஒரு இயல்பான மொழியில நம்முடைய கமல்ஹாசன் சொல்கிறார், தமிழ் என்கின்ற தாயிலிருந்து வந்தது கன்னடம் அப்படின்ட்டு. அவ்வளோ நீளமான பேச்சுல இந்த ஒற்றை வரிய பிச்சை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் கூட்டம் இதை ஒரு பிரச்சனையாக கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த நீதிபதியும் ஒத்துதுகிறார் என்பதை பார்க்கும்போதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் கருத்துக்களை சொல்லும் போது மிகவும் ஜாக்கிரதையாக சொல்லணும் அப்படிங்கிற நீதிபதியோட கருத்து ரொம்ப முக்கியமானதுதான். அதை கவனத்துல வச்சுக்கணும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் தான் அப்படின்னு. அப்ப சொன்னப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களின் மொழிகள் தானாகவே தோன்றியவை, சுயம்புவாக தோன்றியவைங்கிற அந்த கருத்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதிலும் குறிப்பாக மலைவாழ் மக்கள் அவர்கள் பேசுகின்ற மொழியெல்லாம் சமஸ்கிருதத்துல இருந்தா வந்தது. தமிழ் என்ன சமஸ்கிருதத்துல இருந்தா வந்தது. மணிப்பிரவாள நடை என்று தமிழோடு சமஸ்கிருதத்தை சேர்த்தது தானே இந்த பார்ப்பனர்கள் செய்த ஒரு வேலை. அப்படிங்கும்போது தமிழ் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒண்ணுமே இல்ல, நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இருக்குல்ல, நம்முடைய பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதியது. மனோன்மணியம்ங்கிறது ஒரு நாடகம். 1891 மனோன்மணியம் என்கின்ற அந்த நாடக நூல். அதுல ஒரு பாயிரம், இந்த பாயிரத்தோட பேர் தான் தமிழ் தெய்வ வணக்கம் அப்படின்னு எழுதுறாரு. அதுலதான் இந்த நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும்னு அந்த பாடல் வருது. அதுல நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த வரிகள்லாம் வேண்டாம்னு சில வரிகளை நீக்கினார். அதுல என்ன வரி இருக்கு மிக முக்கியமானா, ஆரியம் போல் வழக்கொழிந்து என்ற வரி வருகிறது. இப்படி ஒரு மொழியை கொச்சைப்படுத்த வேண்டாம், வழக்கொழிந்து போன மொழியாக இருக்கிறது உங்களுடைய சமஸ்கிருதம், உங்களுடைய ஆரியம் என்று நாம் சொல்ல வேண்டாம் என்கின்ற பெருந்தன்மையில், என்கின்ற கண்ணியத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த வரியை நீக்கினார். அந்த வரியோடு தொடர்புடைய முதல் 3 வரிகள் இருக்கு. அதுலதான் மிக முக்கியமான கருத்தை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை என்கின்ற மொழி அறிஞர், மொழி ஆய்வாளர் சொல்லுகிறார். எத்தனை நூற்றாண்டுகளாக மொழியை ஆய்வு செய்த அவர், பேரறிஞர் அவர். கால்டுவெல் அவர்களும் இதே கருத்தை தான் வெளியிட்டிருக்கிறார். தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய்மொழி என்ற கருத்தை முதலாக வெளியிட்டவரும் கால்டுவெல் தான். இப்படியாக மொழி அறிஞர்கள் சொன்ன கருத்து இருக்குல்ல, அதை மறுதளிக்கிறார் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதி அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். நம்முடைய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்து ஒன்று பலவாகிடினும், உன் உதரத்தே உதித்து ஒன்று பலவாகிடினும், ஆரியம் போல் வழக்கொழிந்து, ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இதுதான் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தாக முழுமையாக இருந்தது. நம்முடைய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய முழுமையான பாடல் இது. அதுல இந்த ஆரியம் போல் வழக்கொழிந்து என்று வருகின்ற காரணத்தால் அதற்கு முன்பாக தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த வரிகளையும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நீக்கிவிட்டு, இப்படி மொழியை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்கின்ற அந்த நல்ல உணர்வில் நீக்கிவிட்டு முழுமையாக்கினார் அந்த பாடலை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்து ஒன்று பலவாகிடினும், அதுதான் மிக முக்கியம்.
தமிழ்த்தாயை பார்த்து மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொல்கிறார், உன் உதரத்தை உதித்து உன் வயிற்றில் உதித்து ஒன்று பலவாகிடினும். கன்னடமும் தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் எல்லாமே திராவிட மொழிகள். தமிழ் என்கின்ற ஒற்றை மொழியில் இருந்து பிறந்தது அப்படிங்கிறது தானே நம்முடைய கமல்ஹாசனும் சொல்றாரு. சரி, இந்த நீதிபதி சொல்வதை போல் பிரபலமானவர்கள் பொதுவெளியில் பேசும்போது ஜாக்கிரதையாக பேச வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குன்னா, அமித்ஷா அவர்கள் இந்திய மொழிகளின் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்ன போது கோபம் வரலையா அவருக்கு? மன்னிப்பு கேட்க சொன்னாரா அமித்ஷாவை? அதே மாதிரி நம்முடைய பிரதமர் அவர்கள் கடந்த முறை நாடாளுமன்ற பரப்புரையில பீகார்ல போய் நின்றுகிட்டு என்ன சொன்னாரு? இங்க இருக்கக்கூடிய அந்த ரத்ன பண்டாரின் சாவியை, பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய ரத்ன பண்டாரின் சாவியை தமிழ்நாட்டில் யாரோ திருடி வைத்திருக்கிறார்கள். அந்த சாவியை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நீங்கள் எங்களை தேர்ந்தெடுங்கள் வாக்களித்து, நாங்கள் 6 மாதத்திற்குள் அந்த சாவியை தேடி கொடுப்போம் என்று சொன்னார். எவ்வளவு தவறான கருத்து! தமிழர்கள் எல்லோரையும் திருடர்கள் என்று சித்தரித்ததல்லையா பிரதமரோட கருத்து? அப்ப அதற்கு எதிராக இந்த கர்நாடக நீதிபதி கொதித்தெழுந்தாரா? எப்படி நீங்கள் அது மாதிரி சொல்லலாம்? ஒரு இனத்தை, தமிழர்கள் என்கின்ற இனத்தை திருடர்கள் என்று எப்படி சொல்லலாம்? அதற்கு மன்னிப்பு கேளுங்கள் என்று பிரதமர்கிட்ட சொன்னாரா? சரி, பிரதமர் தான் எங்களை தேர்ந்தெடுங்க, நாங்க உங்களுக்கு அந்த சாவியை கண்டுபிடிச்சு தந்துருவோம் சொன்னாரு. தேர்தல் முடிஞ்சு பதவியேற்று 6 மாசத்துக்கு மேல ஆயாச்சு, 1 வருஷமே ஆக போகுது, இன்னமும் அந்த சாவியை கண்டுபிடிச்சு தரலையே. அப்போ பொறுப்புணர்வு மிக்க ஒரு நீதிபதியாக இருந்தால் அவர் இதை கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்படி கேட்கலையே. அப்போ ஏதோ ஒரு வரியை மட்டும் பிடித்து கொண்டு நீங்கள் சொன்னது தவறு, நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும், இல்லை என்றால் உங்கள் படத்தை கர்நாடகாவில் நாங்கள் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது ஒருவருடைய உழைப்பை அதற்கு ஓரவஞ்சனை செய்வது மாதிரி இல்லையா? ஒரு கலைஞருடைய உழைப்பை கொச்சைப்படுத்துவது மாதிரி இல்லையா? அந்த படம் வேறு விஷயம், இவர் சொன்ன கருத்து வேறு விஷயம். ரெண்டையும் எப்படி நீங்க முடிச்சு போட முடியும்? நீங்கள் மன்னிப்பு கேட்டால்தான் திரைப்படத்தை வெளியிடுவோம் என்று சொல்வது எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்ல, இது சொன்னது கருத்துக்காக. ஆனால் திரைப்படம் என்பது பல கலைஞர்களின் ஒட்டுமொத்த உழைப்பு. அதில் கையை வைக்க அல்லது அதை திரையிடுவதை தடுப்பதற்கு நீதிபதிக்கு, நீதிமன்றத்துக்கு அல்லது யாருக்குமே, சட்டத்துக்கு என்ன பொறுப்பு இருக்க முடியும், என்ன அதிகாரம் இருக்க முடியும் என்பதுதான் பொதுமக்கள் கேட்கின்ற கேள்வி. அதை தவிர இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கன்னட இலக்கியத்தின் முதல் பெரும் படைப்பு எப்ப தோணுச்சு தெரியுமா? 9ஆம் நூற்றாண்டுல கவிராச மார்க்கம் அப்படிங்கிற முதல் படைப்பு, மிகப்பெரிய படைப்பாக 9ஆம் நூற்றாண்டில் வருகிறது. அது கவிதை இயலை பற்றிய நூல். எப்போ? கன்னட இலக்கியத்தின் மிக பெரும் படைப்பாக 9ஆம் நூற்றாண்டில் கவிராச மார்க்கம் அப்படின்னு கவிதை இயலை பற்றிய ஒரு நூல். அதை தவிர 10ஆம் நூற்றாண்டில் தான் வட்டாரகனே அப்படின்னு ஒரு தொகுப்பு நூல் வருது. அது சமண மத கருத்துக்களை பற்றிய நூல். அந்த 19ஆம் நூற்றாண்டுல தான் பம்பா, இரண்ணா அப்படின்ற மகா கவிகள் எல்லாம் படைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். எனவே கன்னடத்தின் 10ஆம் நூற்றாண்டு தான் கன்னட இலக்கியத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. இதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. கன்னட இலக்கியத்தின் முதல் பெரும் படைப்பு கிடைத்திருப்பது 9ஆம் நூற்றாண்டுல கவிராச மார்க்கம். கிபி 600வது ஆண்டு. தமிழ் இலக்கியத்தில் எப்போது கிடைத்திருக்கிறது? கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், தொல்காப்பியம் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட படைப்பு. அப்படி என்றால் இந்த தென்பகுதியில், இந்தியாவின் தென்பகுதியில், விந்திய மலையின் இந்த பக்கத்தில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு ஆதி எது என்றால் தமிழ்தான். சங்க இலக்கிய நூல்கள்லாம் கிபி இல்ல, கிமுல வந்தது. முதல் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டிலேயே நம்முடைய படைப்புகள்லாம் எக்கச்சக்கமா கிடைச்சிருக்கு. தொல்காப்பியம் எல்லாம் பல மொழிகள் உருவாவதற்கு முன்பாகவே கூட மொழியின் இலக்கணத்தை சொன்ன நூல்கள். அப்படிங்கும்போது கிமுவில் இருந்த ஒரு மொழி பழமையானதா அல்லது கிபியில் வந்தது பழமையானதா? அதை தவிர மிக முக்கியமான ஒன்று, தமிழும் சமஸ்கிருதமும் மிக பழமையான மொழிகள் என்று பல பேர் சொல்லுவார்கள். ஆனால் தமிழ் இன்னமும் மக்கள் மொழியாக இருக்கிறது. சமஸ்கிருதம் வெறுமே மந்திர மொழியாக மட்டும்தான் இருக்கிறது. கோயில்களில் ஓதப்படுகின்ற மொழியாக மட்டும்தான் இருக்கிறது. அந்த கோயிலில் ஓதுகின்ற அந்த அர்ச்சகர்கள் கூட வீட்டில் போய் சமஸ்கிருதத்தில் பேசுவதில்லை, தமிழில் தான் பேசுவார்கள். அல்லது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தின் தாய்மொழியில் தான் பேசுவார்கள். சமஸ்கிருதத்தில் வீட்டில், குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உரையாடி கொள்வதில்லை.
அப்படி என்றால் சமஸ்கிருதம் என்பது பழமையான மொழியாக இருக்கலாம். ஆனால் இன்றளவும் உயிரோடு உயிர்ப்போடு இப்போது வருகின்ற AI வரைக்கும் தன்னை தகவமைத்துக் கொண்டு மிகச்சிறப்பான மொழியாக, மக்கள் மொழியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மொழியாக இருப்பது தமிழ் மட்டும்தான் என்றால், இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்று நம்முடைய கமலஹாசன் சொன்னது எந்த விதத்தில் தவறாகும்? அதற்கு அங்கே சங்கித்தனமாக யோசிக்கக்கூடியவர்கள் ஒரு மன்னிப்பை கேட்கிறார்கள் கமல்ஹாசனிடமிருந்து. ராஜாஜி மன்னிப்பு கேட்டார், இவர் கேட்பதில் என்ன தவறு என்று சொல்கிறார்கள். ராஜாஜி போன்றவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் தான். ஏனென்றால் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அவர் தோற்கடிக்கப்பட்ட பின் மன்னிப்பு கேட்டவர் தானே ராஜாஜி. அதனால ராஜாஜி மன்னிப்பு கேட்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. சாவர்கர் மன்னிப்பு கேட்டார், சங்கிகள் பலரும் மன்னிப்பு கேட்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராஜா நீதிமன்றத்தை பற்றி மிக மிக அவதூறு பேசிவிட்டு மன்னித்து விடுங்கள் என்று என்னுடைய அட்மின் போட்டு விட்டார் என்று சொன்னார்கள். எனவே சங்கிகள் அல்லது வலதுசாரிகள், பிஜேபிக்காரர்கள், RSS காரர்கள் கருத்தை சொல்லிவிட்டு உடனடியாக மன்னிப்பையும் சேர்த்து கேட்பது என்பது அவர்களுடைய இயல்பு. தமிழர்கள் அப்படி இல்லை. அதிலும் கமல்ஹாசன் போன்ற உலக மகா கலைஞர் அவரை இப்படி கொச்சைப்படுத்துவது என்பது நியாயமே இல்லை. அவர் வரலாற்று ஆசிரியர் இல்லை என்றால் அவரை விட சிறந்த வரலாற்று ஆசிரியர் யாராவது இருந்தால் அவர்கள் சொல்லட்டும். அவர் மொழி ஆராய்ச்சியாளர் இல்லை என்று சொல்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளில் கிட்டத்தட்ட 10 மொழியாவது எந்த விதமான தவறும் இல்லாமல் பேசக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் ஒரு மொழி கலைஞராக இல்லை என்றால் வேறு யார் மொழி கலைஞராக இருந்துவிட முடியும்? இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்று சொன்னவர் எந்த விதத்தில் இப்படியாக மொழி ஆராய்ச்சியாளராக, சரித்திர ஆராய்ச்சியாளராக இருக்கிறார்? அவருக்கு தெரியுமா தமிழ் முன்பாக தோன்றவில்லை, தமிழ் முன்பாக தோன்றியது, கன்னடம் தமிழிலிருந்து வரவில்லை, கன்னடம் தமிழிலிருந்து வந்தது என்கின்ற கருத்தெல்லாம் அவருக்கு தெரியுமா? வரலாறு தெரியுமா? மொழி தெரியுமா? மொழியின் வரலாறு தெரியுமா? மொழியின் தொன்மை தெரியுமா? அவர் எப்படி இப்படியான ஒரு கருத்தை சொல்ல முடியும்? அது இல்லை, அப்படி இல்லை என்று சொல்வதற்கு அவர் மொழி ஆராய்ச்சியாளரா, வரலாற்று ஆராய்ச்சியாளரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் பலதும் வருது இல்ல. எனவே நம்முடைய கமல்ஹாசன் அவர்கள் நிச்சயமாக தமிழர்கள் எல்லோரும் சொல்வதைப் போல் மன்னிப்பு கேட்கவில்லை. அந்த விதத்தில் அவர் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்கின்ற நிலைப்பாட்டில் வெற்றி பெற்றவராக நிற்கிறார். அவரும் வெல்லட்டும், தக் லைஃபும் வெல்லட்டும். தமிழர்கள் எப்போதுமே தக் லைஃப் கொண்டவர்கள் தான் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.